கான்டெம்பரரி லுக்கில் டைல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க்கோட கிராண்டாக ஒரு எலிவேஷன் டிசைன். புது டிசைனில் மெகா சைஸ் உட்டன் டிவி யூனிட்டோட ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். வீட்டுக்கு வர்றவங்கள என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுற விதமாக மெயின் டோர் ஆப்போசிட் வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் லைட்ஸோட அழகான புத்த ஸ்டாச்சு. கிரீன் சப்வே டைல்ஸ், ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸ் டேபிள் டாப் அண்ட் பீச் கேபினெட்ஸோட அழகான மாடுலர் கிச்சன். இன்னர் ஸ்டார் கேஸுக்கு சீலிங் வரைக்குமே ஹேண்ட் ரைலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே நிறைய உட்டன் பாக்ஸ் கொடுத்து அதில் அழகான பிளான் பாட்ஸ். ஸ்டார் கேஸ் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட், வாலுக்கு ப்ரீமியமாக வால்பேப்பர்ஸ், பிளான் பாட்ஸ் வைக்கிறதுக்கு டெடிக்கேட்டடாக ஸ்பேஸோட இன்னர் ஸ்டார் கேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 அடியில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுலேயுமே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட் அண்ட் வார்ட்ரோப்ஸ், ஃபுல் லென்த் மிரர் வித் லைட்டோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட், அழகான ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப். ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனி, பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியான்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி வேறு லெவலில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் எந்த மாதிரி, இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 40 அடி அகல தார் ரோடு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி டார்க் ப்ரௌன் கலரில் டைல்ஸ் ஒர்க்கும், ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை கான்டெம்பரரி லுக்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் HPL சீட் வித் மைல்டு ஸ்டீல் ஃப்ரேமோட பெரிய கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18x16. தரைக்கு போகிற 2x2 அடி சைஸில் ப்ரௌன் ஃபுல் பாடி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஒரு பெரிய உட்டன் ஷூ கேபினெட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரைவசிக்காக நார்த் காம்பவுண்ட் வாலை மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங் விட்டு அதில் அழகாக கிரில் மாட்டி விண்டோ மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து பேசேஜ். அதில் 7x5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா. வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே ரவுண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு புத்த ஸ்டாச்சுவோட வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்பேஸுக்கு மட்டும் ரூஃபை மெட்டலில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் அழகாக பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். 7x5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பத்தப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் புது டிசைனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் கிளாஸ் டோர்ஸோட பெரிய உட்டன் பூஜா கேபினெட். சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ப்ரொஃபைல் லைட்ஸ், COB லைட்ஸ், அது போக சென்டரில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. ஹாலில் ப்ராப்பர் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 6x5 அடி சைஸில் 2 பக்கமும் பெரிய டீக்குட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10.
சீலிங்கில் நிறைய ப்ரொஃபைலைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும், அது போக நார்த் வாலில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. சைஸ் 20x8. வால்ஸுக்கு கிரீன் சப்வே டைல்ஸும், டேபிள் டாப்புக்கு பூரா ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸும், கீழே பூரா பீச் கலரில் உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஹேண்டல்லஸ் டைப்பில் ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். மேலே எல் ஷேப்பில் பெரிய லாட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டும் இருக்கும். கீழே ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும், மேலே ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே எல்இடி டச் சென்சாரோட பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. சீலிங் பூரா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பார்த்தீங்கன்னா வுட்டில் ஒரு பெரிய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ஹேண்ட் ரைலில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் நிறைய உட்டன் பாக்ஸ் கொடுத்து அதில் பிளான்ட் பாட்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்க புதுசாக ரொம்ப நல்லா இருக்கு. பகல் பொழுதுல வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக சீலிங்கில் 6x2 அடி சைஸில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. படிக்கட்டு வந்து 4 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக சைடில் பிளான்ட் பாட்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய திண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் பிளான்ட் பாட்ஸ் வைக்கும் போது இந்த ஸ்பேஸ் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். டபுளைட் வாலுக்கு ப்ரீமியமாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்கைலைட்டோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சைட் வாலில் பார்த்தீங்கன்னா மோல்டிங் டிசைன்ஸ் கொடுத்து சென்டரில் பூரா அழகாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் இருக்கும். ஸ்டோரேஜுக்காக மேலே பூரா லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஃபுல் லென்த் மிரர் வித் லைட்டோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. நார்த் வாலில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x7. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் தரைக்கு பூரா 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸும் வச்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், வால் மவுண்ட் டைப் கிளாசட், ஹெல்த் ஃபாசட், டவல் பார்க் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்லேயுமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க.
16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஃபுல் லென்த் மிரர் வித் லைட்டோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நார்த் வாலில் டிவி யூனிட்டும் அழகான டிசைனில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் அண்ட் ஸ்டடி டேபிளில் கர்வ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 அடியில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பேசேஜில் இருந்து உட் டிசைன் ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி பேக் சைடு யூட்டிலிட்டி ஏரியா கென்றாரோம். சைஸ் 20x8. ரூஃபுக்கு கூலிங் சீட்டில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் பக்கத்தில் கையில் துவைக்கிறதுக்கான மேடையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,35 lakhs. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெரஸில் உட்காரதுக்கு வசதியாக கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ரூஃப் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு சின்ன கசிப்போ செட்டப்பும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.